அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய அருளால் அல் குரானை நம்ம தொடர்ந்து ஓதி வரோம். சூரா அர்-ரஅத் இந்த அத்தியாயத்தை நம்ம ஓதி முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அதை ஓவராலாக ஒரு சம்மரி மாதிரி இன்றைக்கி பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம் ரா அப்படின்னு இந்த ஆயத்து தொடங்குது. ஸோ ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையோட தொடங்கும். அலிஃப் லாம் மீம் அப்படி இருக்கும், இல்லைனா யாசீன் இருக்கும், இல்லை துவாஹா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அதுக்கான ப்ராப்பர் அர்த்தம் நமக்கு சொல்லித்தரப்படலை. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது முத்தஷாபிஹாத்தான ஆயத், இதோடைய அர்த்தம் இறைவனே அறிவான் அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் தனக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுப்பானா? அதுவும் குரான் நமக்கு தெரியணும்னு தான் அனுப்பியிருக்கான். ஸோ நமக்கான வார்த்தைகள் தான் இது எல்லாமே. அதில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் வாலண்டியராக நமக்கு தடுத்திருக்காங்க. ஸோ இது பற்றின சரியான புரிதலும் சரியான தெளிவும் நமக்கு இல்லாததுனால இதை நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இறைவன் இதுக்குள்ள ஒரு சரியான விளக்கத்தை நமக்கு தருவான். நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான விளக்கத்தை இந்த அத்தியாயத்தில் நமக்கு தருவான் அப்படிங்கிற நியத்தோட இந்த அத்தியாயத்துக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ இந்த அத்தியாயம் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இறைமறையான வசனங்கள். இது இறைவனுடைய வசனங்கள். இது உங்கள் இறைவன்கிட்ட இருந்து உங்ககிட்ட டைரெக்டாக இறக்கி அருளப்பட்டிருக்கு. இது உண்மைதான். இதை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆயத்தே இறங்குது. ஸோ முதல் ஆயத் இப்படி தான் இருக்குது. அடுத்து உங்கள் பார்வைக்கு படக்கூடிய தூண்கள், அல்லாஹ் வானத்தை பற்றி பேசுகிறான். ஸோ தூண்கள் எதுவுமே இல்லாமல் இந்த வானங்களை உயர்த்தி இருக்கிறது யார்? அந்த ஆட்சி பீடம், மிக முக்கியமாக இறைவன் எங்கெல்லாம் வானம் பூமியை பற்றி பேசுகிறானோ அங்கேயெல்லாம் ஆட்சி பீடத்தை பற்றி தான் பேசுவான். ஏன்னா இறைவன் அவனுக்கு மட்டும்தான் ஆட்சி. ஸோ அவன் எப்போவுமே அதை சொல்லிகிட்டே இருப்பான், ஆட்சி எனக்கு மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே இங்கே சொல்கிறான். சூரியன், சந்திரன் இதெல்லாம் அதாவது இயற்கை. ஸோ சூரியன், சந்திரன் அல்லாஹ் இங்கே மென்ஷன் பண்ணுறான். பட் இயற்கை எல்லாமே ஒரு ஃபார்முலாவுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது, ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது. ஸோ இது எல்லாமே இறைவனுடைய கைவசம் தான் இருக்குது. எல்லா காரியங்களையுமே இறைவன் தான் நிர்வகிக்கிறான். ஸோ இது மிக தெளிவான சான்றுகள். ஸோ சான்றுகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்போவுமே மனசில் வைக்கணும். ஸோ சான்றுகள் அப்படின்னு ஆயத் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாமே இறைவனுடைய அத்தாட்சிகள் அதெல்லாம். ஸோ அது இறைவன் என்ன சொல்லி என்ன வேலை செய்யணும்னு விதிச்சிருக்கானோ அந்த வேலைகளை அந்த விஷயங்கள் செய்யும். அது இயற்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ இப்படிலாம் இறைவன் இருக்கான், இவனை நம்ம சந்திக்க போகிறத நீங்கள் உறுதியாக நம்பணும் அப்படின்னு தான் இந்த வேதம் இறங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இறைவன் ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி சூரியன், சந்திரனை பற்றி பேசிட்டு பூமியை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். பூமியை அல்லாஹ் தான் விரித்து, அதாவது பரந்த மாதிரி, ரொம்ப பரந்த நிலையில் இறைவன் தான் அதை அமைச்சிருக்கான். அதில் மலைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மலைகள், ஆறுகள், வானத்தில் உள்ள சூரியன், சந்திரனை மட்டும் அல்லாஹ் பேசலை, பூமியில் உள்ளதையும் பேசுகிறான். ஸோ மலை, ஆறு இதெல்லாம் அல்லாஹ் தான் இது பண்ணியிருக்கான். ஒவ்வொரு கனி வகைகளும் அதனுடைய ஜோடிகளையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கான். அதே மாதிரி இரவு, பகல். ஸோ இரவை பகலின் மீது பொறுத்துறான். இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்குன்னு சொல்கிறான். ஸோ ஒவ்வொரு முறையும் இறைவன் சிந்திக்கக்கூடிய மக்களை பார்த்து தான் பேசுகிறான்.
அழகாக ஓதக்கூடிய மக்களை பார்த்தோ அல்லது மனனம் செய்த மக்களை பார்த்தோ பேசுகிறானா அல்லது சிந்திக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசுகிறானா அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். அல்லாஹ் யாரை பார்த்து பேசுகிறான்? சிந்திக்கக்கூடிய மக்களை பார்த்து தான் பேசுகிறான். அடுத்து இன்னும் பாருங்கள், பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய தனித்தனி தன்மைகள் கொண்ட பல பகுதிகள் பூமியில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஊரே எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சைடு செம்மண்ணாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து மண்ணே இருக்காது, பாறையாக இருக்கும். லைக் இது இன்னும் நீங்கள் கான்டினென்டலாக எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளம் சார்ந்த பூமி தான். அதுலேயும் ஒரு சைடு பாலையாக இருக்கும், ஒரு சைடு மருதமாக இருக்கும், ஒரு சைடு முல்லையாக இருக்கும், வயல் இருக்கும், கடல் இருக்கும், கடல் சார்ந்த நிலமாக இருக்கும். ஸோ இப்படி பல தரப்பட்ட அது பேர் என்ன, தன்மைகளை கொண்ட பல பகுதிகள் இந்த பூமியில் இருக்குது. மிக முக்கியமாக அந்த திராட்சை தோட்டங்கள் இருக்குது, வயல்கள் இருக்குது, பேரிச்சை மரங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான இதில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம தமிழ்லையே இருக்குது. ஸோ தமிழும் அரபியும் வந்து வெவ்வேறு இல்லை. இன்றைக்கி பல மொழிகள் பிரிஞ்சு இருக்கலாம், ஆனால் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் அரபிக்கும் நிறைய ஒற்றுமைகள் வரும். ரைட். அப்போது இந்த மாதிரி சில வந்து ஒற்றையாகவும் சில வந்து ரெட்டையாகவும் முளைக்குது. ஒரே விதமான நீர் தான் புகட்டப்படுது. நீரில் ஏதாவது மாற்றம் இருக்கா? நீரோட சோர்ஸே என்னன்னா மழை தான். அந்த மலையிலேருந்து வரக்கூடிய நீர் ஒரே நீர் தான், ஆனால் எந்தெந்த இடத்துல அது படுதோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி விளைச்சல்கள் இருக்குது, சுவையும் வந்து முன்ன பின்ன இருக்குது. இப்போ இது எல்லாமே சிந்தித்து உணரும் மக்களுக்கு சான்றுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது முறையாக இறைவன் சொல்கிறான் சிந்தித்து உணரும் மக்களுக்கு சான்றுன்னு. அடுத்து நீங்கள் ஆச்சரியப்படணும் அப்படின்னா, மக்கள் இப்படி சொல்லுறாங்களே இந்த கூற்றை பற்றி தான் நீங்கள் ஆச்சரியப்படணும். என்னென்னா, நாங்கள் மண்ணோட மண்ணாக போயிட்டாலுமா நாங்கள் மீண்டும் வரப்போகிறோம். இன்றைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். என்ன ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிட போகிறோம், நம்ம போயிட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இதைத்தான் அல்லாஹ் வந்து நம்ம ஆச்சரியப்பட்டு பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவங்க இப்படி சொல்லக்கூடியவங்க கழுத்தில் விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கான். ஸோ இவங்க நரகவாசிகள், அதில் எங்கெங்கோ அவங்க வீழ்ந்து கிடப்பாங்க, எப்போவுமே இருப்பாங்க. யார்? நாங்கள் இப்போ மௌத்தா போயிட்டால் திருப்பியும் நாங்கள் என்ன வரப்போகிறோமா? அப்போ இருக்கிற வரைக்கும் எங்கள் இஷ்டப்படி நாங்கள் வாழ்ந்துக்கிறோம், எங்களுக்குன்னு சட்டங்களை விகித்து நான் வாழ்ந்துக்கிறேன். வானமும் பூமியும், வானத்தில் இருக்கிற சூரியனும் நட்சத்திரமும் பூமியில் இருக்கிற மலைகளும் மரங்களும் தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துச்சுன்னா இந்த பூமி என்ன ஆகும்? அது அல்லாஹ் பேச்சு கேட்டு இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு நம்ம இன்றைக்கி உயிரோடவாவது இருக்கோம். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய நாட்டைப்படி ஒன்றும் அதோட வேலையை ஸ்டாப் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? சூரியனே வரல, என்ன ஆகும்? நம்ம ஐசேஜுக்குள்ளே போயிடுவோம். சந்திரனே இல்லை, அப்போ ஃபுல்லாக அந்த எப்போவுமே வெளிச்சமாகவே இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? நமக்கு நிம்மதி இருக்குமா? இன்றைக்கி ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. இந்த ஃபோன் வந்ததுலேருந்து, இந்த லைட்ஸ் டிவி எல்லாம் வந்ததுலேருந்து நமக்கு அந்த ஓய்வுங்கிறதே குறைவாக போயிடுச்சு. லைக் இந்த மாதிரி இறைவன் விதித்த விதிப்படி இயற்கையெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம தான் இல்லாமல் இருக்கோம். அதுக்கு காரணம் வேற சொல்லிக்கிறோம். அப்படி சொல்லக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட சொல்கிறான், கண்டிப்பாக அவங்க நரகத்தில் தான் விழுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னும் நன்மை வருவதற்கு முன்னாடி தீமையை விரைவாக கொண்டு வருமாறு இந்த மக்கள் வந்து வற்புறுத்துறாங்க. என்ன, உலகம் அழிஞ்சிருமா? அழியட்டுமே. என்ன, நான் செத்துருவேனா? செத்துட்டு போகிறேன், இங்கே உயிரோடு இருக்கிறத விட செத்துட்டு போகிறேன். இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், இது எல்லாமே வந்து என்னவா
நம்ம நம்ம வந்து வற்புறுத்துறோம். என்ன நான் செத்து போயிடணும்னு நினைக்கிறது கூட தப்பா? ஆமாம், தப்பு தான். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ வேலை வச்சுருக்கான், அந்த வேலையெல்லாம் ஒன்றும் செய்யலை. யோசிச்சு பாருங்க, ஒரு மரம் வளர்க்குறீங்க. ஒரு மரம் நம்ம வளர்க்குறோம், அது வளர்ந்து நமக்கு கனி தரும்னு நம்ம நம்பி இருக்கோம். ஆனால் கனி தரதுக்கு முன்னாடியே அது பட்டு போயிடுச்சு, அது செத்துருச்சு அப்படின்னா, அப்போ அந்த மரத்தை கஷ்டப்பட்டு வளர்த்த நமக்கு எவ்வளோ இழப்பு. ஒரு ஆடு மாடு வளர்க்குறீங்க, அது அதனுடைய பயன் பெறுறதுக்கு முன்னாடியே அது இறந்துடுச்சுன்னா என்ன எவ்வளோ இழப்பு. இப்போ ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கான பர்சனல் இதுதான். ஆனால் அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரையும் படைத்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்குள்ள நம்மளுடைய தேவைகள் இருக்குது. அதையெல்லாம் நான் செய்யாமல் நான் மௌத்தா போக போகிறேன், எனக்கு வந்து மனசு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு காரணங்களை சொல்லிட்டு நம்மளுடைய இந்த எண்ணங்களால் நம்மளுடைய கெட்ட முடிவுகளை நாமளே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி போக்கினை மேற்கொண்டவங்க மேலே, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணினவங்க மேலே நாங்கள் எவ்வளோ பெரிய வேதனையை இறக்கியிருக்கேன்னு பார்க்க மாட்டிங்களா? படிப்பினை மிக்க நிகழ்ச்சிகள் எத்தனை நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் அக்கிரமம் விளைச்சும் கூட இறைவன் அவங்கள மன்னிச்சிருக்கான். அது உண்மைதான். ஆனாலும் அதே மாதிரி இறைவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதுவும் உண்மைதான். அப்போது என்னால் முடியலை, என்னால் இன்றைக்கான சூழலில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் எவ்வளோ வருந்தினாலும், நீங்கள் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்கிட்ட மன்றாடி நம்ம நிற்கும்போது நம்ம வாழ்கிறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இதுவே என்னால் முடியல, இனி எனக்கு வாழ்க்கையே ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் தவறான முடிவு, என்னுடைய வாழ்க்கையோட முடிவை நானே எடுத்துக்கிறேன், நான் இப்படித்தான், நான் அழிய தான் போகிறேன், நெகட்டிவான வேர்ட்ஸ், நெகட்டிவான எண்ணங்கள். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்திடும்? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ நெகட்டிவான எண்ணம் வரதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னாலும் பரவாயில்ல, அதை எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக மாற்றி இறைவன்கிட்ட மன்றாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கையுடைய ரஹ்மத்தை இறைவன் விசாலப்படுத்துவான். ஸோ இதை வந்து அல்லாஹ் இங்கே சுட்டி காமிக்கிறான். நான் மன்னிக்கவும் செய்வேன், தண்டிக்கவும் செய்வேன். யாரை மன்னிப்பான்? அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து விலகி வர்றவங்கெல்லாம் மன்னிப்பான். நெகட்டிவ் தாட்ஸ்லேயே மூழ்கி போனோம் அப்படின்னா தண்டிக்கத்தான் செய்வான். இது நம்ம பிறருக்கு செய்யணும்னு இல்லை, நமக்கு செஞ்சாலே அதுதான். இன்னும் உமது அழைப்பை ஏற்க மறுத்து விட்டவர்கள் இம்மனிதர் மீது அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று ஏன் இறக்கி வைக்கப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் எச்சரிக்கை செய்பவர் மட்டும்தான். மேலும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வழிகாட்டும் ஒருவர் இருக்கிறார். ஸோ நபி அங்கே வரும்போது இந்த மக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட ஏன் வந்து ஒரு அற்புதம் கிடைக்கல, உங்களை வச்சு அல்லாஹ் ஏன் இதெல்லாம் தரலை. ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம என்ன இது பண்ணுறோம், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு சொல்ல வராங்க, யாராக இருக்கட்டும், அவங்க வந்து நமக்கு பணம் காசு கொடுக்குறாங்க அல்லது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்னா தான் அவங்கள வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். இல்லை, நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. இப்போது நம்ம வந்து ஒரு கிளாஸஸ் போகிறோம், ஒரு வகுப்பு போகிறோம், அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். இப்போ அதனால எனக்கு பலன் இருக்குது அப்படின்னா தான் நான் செய்ய ரெடியாக இருக்கேன். ஆனால் இது வந்து என்னை மாற்ற சொல்லுது. இல்லை, நீ இது செய்கிற, இது தப்பு, இதில் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும், அல்லாஹ் இப்படி தான் செய்ய சொல்லியிருக்கான் அப்படின்னு வரும்போது நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. லைக் இன்றைக்கி வந்து எவ்வளவோ நம்ம பெண்கள் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு மெஹந்தி வரைக்கும் ஓகே. பட் மேக்கப்புன்னு வரும்போது நம்ம யாருக்கு பண்ணி விடுறோம், அதனால யார் என்னென்ன பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நமக்கான தொழில் தான் இல்லைங்கலை. ஆனால் போடுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க செய்கிற ஒரு தவறுக்கு யார் காரணமாகிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம்.
நமக்கு நம்ம பெண்ணாக இருந்தாலும் நான் வந்து ஒரு இதாக இருக்கணும்ல அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக போகிறோம். மாஷா அல்லாஹ் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக போகிறவங்களும் ஓகே, அது வந்து எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து நமக்கு அனுமதிச்சிருக்கான், எந்த அளவுக்கு அனுமதிக்கலை, அண்ட் எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து அந்த பெண்கள் வந்து தங்களுடைய முகத்தை வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட மாட்டாங்க. ஆனால் அவங்களோட கிளையண்ட்ஸோட முகத்தை போடுவாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம பர்தாவுக்குள்ளே இருந்துக்கிறோம், ஆனால் அடுத்தவங்களை நம்ம தானே எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அப்போ அதுவும் தப்பு தானே. ஸோ நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் எந்தெந்த விதிமுறைப்படி நம்ம மட்டும் இருக்கிறோம், பிறரையும் அதுலேருந்து கொண்டு வரோம், நம்மளை மாதிரி தானே அவங்களையும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ். இப்போ இந்த மாதிரி எனக்கான ஒரு விஷயத்தை மட்டும் நீ கொண்டு வரணும், எனக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் நீ கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை. நபியவே அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் பொறுப்பு இல்லை. அப்போ அதே தான் நம்மளும். ஸோ குரான் இருக்குது, குரானில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அது ஃபார்முலாவாக இருக்குது, நம்ம லைஃப்பில் நம்ம தான் அப்ளை பண்ணணும். அப்போ அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணம் போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கர்ப்பிணியின் கர்ப்பப்பையிலையும் என்ன இருக்குங்கிறத அல்லாஹ் அறிகிறான். கற்பையில் ஏற்படுகின்ற குறைவையும் கூடுதலையும் அவனுக்கு தெரியும். அவன் ஒன்றுக்குமே ஒரு அளவை நிர்ணயிச்சிருக்கான். ஸோ இன்றைக்கி இந்த கரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம அவ்வளோ சிரமங்கள் படுறோம். அல்லாஹ் சொல்கிறான், கரு அப்படிங்கிறது என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதில் என்ன குறை இருக்குது, என்ன நிறை இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். இன்னும் மறைவான மற்றும் வெளிப்படையான அனைத்தையும் அவன் அறியக்கூடியவன், மிக உயர்ந்தவனாகவும் மேலானவனாகவும் அவன் இருக்கிறான். உங்களில் ஒருவர் மெதுவாக பேசினாலும் சரி, உரத்து பேசினாலும் சரி, இன்னும் நைட் டைமில் மறைஞ்சு பேசினாலும் சரி, பகலின் ஒளியில் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வுக்கு சமம்தான். அவன் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் என்ன, நம்மளுடைய செயல்கள் என்ன, எல்லார் முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம், யாரும் இல்லாதப்ப நம்ம எப்படி இருக்கோம், இது எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே அவனுக்கு சமம்தான். ஸோ ஒவ்வொரு ஃபர்டிலிட்டி விஷயமும் அதே தான். நம்ம இன்றைக்கி அவ்வளோ அக்கப்போர், ஒரு திருமணமாகி ஒரு 2 மாதத்தில் குழந்தை தங்கலைன்னா 3ஆவது மாதம் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறோம். அந்த 3ஆவது மாதம் போய் நிற்கிறதுக்கு சிலருக்கு 3 மாதத்தில் குழந்தை தங்குது, சிலருக்கு 3 வருஷம், சிலருக்கு 10 வருஷம் கூட ஆகுது. ஸோ இதெல்லாம் இறைவன் அறிவான், இறைவன் தான் தரான். ஸோ இதுக்கு உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறணும்? உங்களுடைய சகோதரியோ, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களோ, உங்களுடைய தோழிகளோ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில், இந்த மாதிரியான ஒரு ஒரு இஷ்யூவில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, போய் செக் பண்ணுங்க, கொள்ளுங்க. இன்றைக்கி ஆகச்சிறந்த ஒரு பிஸ்னஸ்னால் இந்த ஃபர்டிலிட்டி பிஸ்னஸ் தான். இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ அதான் எல்லாம் சொல்கிறான், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவருக்கு முன்பும் பின்பும் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஆணையின்படி அவங்கள கண்காணித்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு சமூகமும் தாம் பண்புகளை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் உண்மையிலேயே அல்லாஹ்வும் அச்சமூகத்தின் நிலையை மாற்றிக்கிறதே இல்லை. அல்லாஹ் ஒரு சமூகத்துக்கு தீமையை நாடிட்டா அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ்வுக்கு எதிராக அந்த சமூகத்துக்கு உதவி செய்பவரும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். ஸோ ஒரு சமூகத்துடைய பண்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பண்புலேருந்து ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பர்சனலாகவே இதை நீங்கள் பாருங்களேன், என் லைஃப் மாற மாட்டேங்குது, என் லைஃப் இப்படியே போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம லைஃப் இப்படியே போகுதுன்னா அதுக்கு காரணம் யார்? நம்ம தான்.
நம்மளுடைய செயலையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய யோசனைகளையும் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் நம்மளை மாற்ற மாட்டான். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு நினச்சா அப்படித்தான் இருப்போம். இல்லை, அல்லாஹ் எனக்கு அறிவு கொடுத்துருக்கான், அல்லாஹ் எனக்கு பகுத்தறிவை கொடுத்துருக்கான், அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்துருக்கான், நான் அதை கொண்டு பார்க்குறேன், என்னால் இறைவன் சொன்ன முறைப்படி வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நிதர்சனமாக நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோனையே நம்ம எல்லாமே பண்ணிட முடியாது. ஆனால் அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்பட ஆரம்பித்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இது உங்களுடைய பர்சனல்ல இருந்து சொசைட்டி வரைக்கும் மாறும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் முஸ்லீம்கள் மட்டும்தான் மனுஷங்க மாதிரியும், முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம போய் நிற்கணும், கொல்லணும், அவங்கள நல்லபடியாக இது பண்ணணும். இதே வேறு எந்த பிரச்சனைனாலும் அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துட்டோம். ஆனால் எத்தனை பேர் ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்காக இருக்கிறாங்களோ, எத்தனை இன்றைக்கி நிறைய சமூக பிரச்சனைகள் இருக்குது. நம்மளுடைய முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே இங்கே இஷ்யூ தான். ஆக மொத்தம் ஒன் வேர்ல்டு ஆர்டரை நோக்கி இங்கே பயணம் போய்கிட்டே இருக்குது, ஒரு தீய ஒரு இதை நோக்கி. ஸோ அதன் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், இயற்கைக்கு பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கான போராட்டங்களும் இன்றைக்கி அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாத வண்ணம் இந்த மீடியாஸ் எல்லாம் மறைச்சி வச்சுருக்கு. ஸோ அதுலேயும் நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு அதுக்கான கான்ட்ரிபியூஷன் நம்ம தரோம், நம்மளுடைய குழந்தைகளை கான்ட்ரிபியூஷன் பண்ண வைக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மிக முக்கியமாக இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக, அதுவும் நம்ம பிள்ளைகளெல்லாம் நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்னும் அது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. மிக முக்கியமாக எந்த ஒரு விஷயம் நமக்கு பெருமையை தருதோ அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லது. எதுக்கு டாக்டர் ஆகணும், என்ன ரீசன்? நான் எல்லாருக்கும் மருத்துவம் பார்ப்பேன், கொல்லுவேன். சரி, அதுக்கான சோர்ஸ் என்ன, எப்படி? அப்படி நான் டாக்டராக போகிறேன் அப்படின்னு வந்தவங்கள உள்ளே போக முடியுதா? இல்லையே. அப்போ காசு இருக்கிறவங்க போகலாம். அப்போ காசு இருக்கிறவங்க ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற நிலை வருது அப்படின்னா அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த ஃபீல்டை நம்பி தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கோம். ஓகே, அப்போ இந்த மாதிரியான அடக்குமுறைகள் நீட்டு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா எத்தனையோ இருக்குது. எத்தனையோ நீட்டு பிரச்சனை இருக்குது. இன்னும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸுக்கெல்லாம் யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி இது ஒரு சைடு, டிஎன்பிஎஸ்சி ஒரு சைடு, அதில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் கோளாறுகள், இப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்காங்க. அது இல்லாமல் இந்த சைடு அரபு உலகம் எந்த மாதிரியான விஷயங்களில் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியுதா? நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் கவனிக்கிறோமா? நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கைகளில் தவளக்கூடிய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறோமா? நம்ம என்ன காமிக்கிறோம்? யூடியூப்பு காமிக்கிறோம், பொம்மை படம் காமிக்கிறோம், இதெல்லாம் காமிக்கிறோமா? இதை பற்றின ஏதாவது ஒரு நல்ல திரைப்படங்கள் வருது அப்படின்னா அதை காமிக்கிறோமா? எடுத்தோடனே அது தப்பு, அது ஹராம் அப்படின்னுடுறோம். ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வேறு வழி இல்லை, நம்ம காமிச்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரியான இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு கிளாஸில் உட்காந்து கவனிக்கிறத விட ஒரு திரைப்படத்தில் நம்ம எல்லாத்தையுமே கவனிச்சிட முடியும். கண்ணு காது எல்லாத்துக்குமே அது வேலை தருது அப்படிங்கிறதுனால அது அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் வெப்பனாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஸோ அப்போ எந்த ரிசோர்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காத சிந்திக்காத மக்கள், சிந்திக்காத சமூகம் தன்னுடைய நிலையை மாற்றிக்காத வரைக்கும் அந்த நிலையை அல்லாஹ் மாற்றவே மாட்டான். பளீரென தோணும் மின்னலை அவன்தான் உங்களுக்கு காட்டுறான். அதை பார்த்து உங்களுக்கு அச்சமும் ஆர்வமும் ஏற்படுது. ஸோ அவன்தான் கனமான மேகத்தையும் எழுப்புறான். இடி முழக்கம் அவனை புகழ்வதோடு அவனுடைய தூய்மையையும் பறைசாற்றுது.
வானவர்களும் அவனுடைய பேரச்சத்தால் நடுங்கிய வண்ணம் அவனை புகழ்கிறார்கள். மேலும் இடிகளை அவன் அனுப்புகிறான். தான் நாடுகிறவர்கள் மீது அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் அவற்றை விழச் செய்கிறான். உண்மையில் அவனுடைய சூழ்ச்சி மிகவும் சக்தி வாய்ந்தது. ஸோ இடியை அல்லாஹ் அனுப்புகிறானா. இப்போ இடி போகுது. வானவர்கள் எல்லாமும் கூட பார்த்திங்கன்னா அச்சத்தோடு தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இடி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வேணால் யோசிங்க. அந்த பாம்பாக இருக்கட்டும், நியூக்ளியர் வெப்பனாக இருக்கட்டும், இதையெல்லாம் நீங்கள் இடியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நமக்கு பாம்னா என்ன, நியூக்ளியர் வெப்பன்னா என்ன, இன்றைக்கி இந்த சமூகம், இந்த உலகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத சிந்திக்கிற அளவுக்கு நம்மளுடைய மூளை கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கணும். புரியக்கூடிய தன்மையோடு நம்ம வச்சுருக்கணும். அவனை அழைப்பது தான் சரியானது. அவனை தவிர இவர்கள் அழைக்கக்கூடிய வேறு கடவுள்களால் இவர்களின் அழைப்புக்கு எந்த பதிலும் அளிக்க முடியாது. அவர்களை அழைப்பது எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒருவர் தண்ணீரை நோக்கி, அதாவது தண்ணீரை பார்த்து கைகளை நீட்டி தண்ணீரை வாய்க்குள்ளே போ அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி போயிடுமா? அப்போ இது மாதிரி தான் இறைமறுப்பாளர்களுடைய இறைஞ்சுதல் இலக்கின்றி எரியப்படும் அம்பாகும். அப்போது இறை மறுப்பாளர்கள் யார்? ஸோ யாரெல்லாம் இறைவனுடைய விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் அவனுடைய கட்டளைகளை மறுத்து ஏற்றுக்காமல், நான் முஸ்லீம் தான், நான் பிறப்பால் நான் ஒரு முஸ்லீமான அம்மா அத்தாக்கு பிறந்துட்டேன், நான் முஸ்லீம் தான், ஆனால் அல்லாஹ் இப்படி தான் நீங்கள் வாழணும்னு இந்த குரானை கொடுத்துருக்கான். இந்த குரானை நம்ம இதுவரைக்கும் படிக்காமல் இருந்ததே ஒரு குஃப்ரு தானே, ஒரு இறை மறுப்பு தானே. இந்த குரானை இன்னைக்கு வரைக்கும் நம்ம முழுசாக படித்து முடிக்கலையே. அப்போது குரானை நம்ம படித்து முடிக்கலை, அல்லாஹ் சொன்ன வேலையை இன்னும் செய்யலை. அப்போ இப்படியாப்பட்ட நம்மளுடைய நிலை எப்படி இருக்கான்? தண்ணியை எடுத்து தண்ணி வாயில் போ அப்படி சொன்னால் தண்ணி போயிடுமா? அந்த நிலையோட தான் நம்ம இருக்கோமா. இறைவன் பாதுகாப்பானாக. இன்னும் வானபூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ் அந்த அந்த வஸ்துக்கள் எல்லாமே விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை செஞ்சு தான் ஆகுதான். எல்லா பொருட்களின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்க்கு பணிஞ்சு தான் இருக்குது. எல்லா நிழலும் தரையில் தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ என்னன்னா, இவ்வளோ பெரிய விஷயமும் நான் சொல்லி தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம யாரோட பேச்சை கேட்குறோம்? எந்த கவர்மெண்ட்டோடைய பேச்சை கேட்குறோம்? அந்த கவர்மெண்ட்டுடைய சட்டங்கள் எங்கேருந்து, யார் சொன்ன சட்டங்கள்? நம்ம எந்த வீட்டில் இருக்கோம்? எந்த வீட்டில் யாரோடைய பேச்சை கேட்குறோம்? அவர் சொல்கிறதெல்லாம் யார் சொன்னதாக இருக்குது? நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறோமே, பக்கத்து வீட்டுக்காரவங்க எதை சொல்கிறாங்க? நமக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஃப்ரெண்டு பேச்செல்லாம் கேட்குறோமே, ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க, யார் சொன்னதை சொல்கிறாங்க? எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதி யார் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேளுங்க. அல்லான்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ உண்மையாக அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் அதிபதி அப்படின்னா, தமக்கே நன்மையும் தீமையும் அளிக்க இயலாத சக்தியற்ற கடவுள்களையா? ஸோ இந்த இடத்துல கடவுள்கள் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் யார் சொல்கிறதையெல்லாம் கேட்டு நம்ம செயல்படுறோமோ அவங்க கடவுள்கள். சரியா? அப்போது இப்போது நபியை நம்ம கடவுள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் என்னது, அவராக சொல்லலை, அல்லாஹ் சொன்னதை நமக்கு சொன்னார், எடுத்து சொன்னார், ஒரு தூதுவர் தான். ஆனால் இங்கே சில மக்கள் அவங்களுக்கு தோன்றதையெல்லாம் சொல்லுவாங்க, அதையெல்லாம் சட்டமாக இயற்ற சொல்லுவாங்க. ஸோ இப்படி தனக்கு தோன்றியதை சட்டமாக வச்சதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் செயல்படாதீங்க. உங்கள் கடவுள்களாக நீங்கள் ஆக்காதீங்க, உங்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக்காதீங்க. இப்போ பாதுகாவலர் அப்படின்னா அவுலியான்னு வரும். ஸோ அவுலியா அப்படின்னு வரும்போதெல்லாம் ரொம்ப நம்ம நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவங்க சொல்கிறத தான் கேட்போம். அந்த மாதிரியான ஒரு ஆட்களாக நீங்கள் ஆக்கிக்காதீங்க.
இன்னும் பார்வையற்றவனும் பார்வையுடையவனும் சமமானவர்களா? இருளும் ஒளியும் சமமாகுமா அப்படின்னு கேளுங்க. இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு இணையாக இவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிற கடவுள்களும் அவன் படைச்சிருப்பது போல எதையும் படைச்சிருந்து அதன் காரணமாக இது யாருடைய படைப்போ என்று அவர்களுக்கு சந்தேகம் வந்து விட்டதா? நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அல்லாஹ் தான். அவன் தனித்தவனும் அனைத்தையும் அடக்கி ஆள்பவனும் ஆக இருக்கிறான். அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தான். ஒவ்வொரு நதியும் ஓடையும் தம் கொள்ளளவிற்கு ஏற்ப நீரால் நிரம்பி ஓடியது. பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் மேற்பாகத்தில் பொங்கும் நுரையை சுமந்து செல்கிறது. நகைகள் பாத்திரங்கள் போன்றவற்றை செய்வதற்காக மக்கள் உலோகங்களை நெருப்பில் உருக்கும்போது இது போன்று நுரை ஏற்படுகிறது. இதையெல்லாம் அல்லாஹ் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் உவமையாக சொல்கிறான். பலன் தராத நுரை ஒன்றும் இல்லாமல் போயிடுது. எது மக்களுக்கு பலன் அளிக்குதோ அதுதான் பூமியில் தங்குது. இப்போ இதெல்லாம் அல்லாஹ் உவமானமாக நமக்கு காமிக்கிறான். நம்மளுடைய செயல்கள் எப்படி ஒரு தங்கத்தை க்ளீன் பண்ணும்போது நுரையும் இதுவும் போகுமா? ஸோ அதில் நுரையாக என்ன போக போகுது, பயனளிக்கக்கூடியதா என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா, யார் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இருக்குது. யார் அழைப்பை ஏற்கலையோ அவங்க உலகத்தில் உள்ள அனைத்து செல்வத்திற்கும் உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி, அத்துடன் அது போன்று இன்னொரு மடங்கை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவை முழுவதையும் ஈடாக தந்துவிட தயாராகி விடுவார்கள். அத்தகையவர்களிடம் கடுமையான முறையில் கணக்கு வாங்கப்படும். பாருங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய வேலையை செய்யாமல், அல்லாஹ் சொன்ன சட்டங்களை நம்ம புரிஞ்சிக்காமல், அல்லாஹ் சொன்ன வேலையை நம்ம செய்யாமல், நம்ம எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் எவ்வளோ பேரு புகழ் வச்சுருந்தாலும் ஒன்றுமே ஈடாகாது. எல்லாமே வேஸ்ட்டாக போகும். கடைசியாக நம்மளுடைய இடமும் நரகமாக போகும். அப்போது நம்மக்கிட்ட ஒரு சொத்தும் கிடையாது, நம்ம எந்த வேலையும் அல்லாஹ்க்கு இன்னும் செய்யலை. அப்போ எந்த தைரியத்தில் நம்ம வாழ்க்கையவே இழந்ததாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு எனக்கும் புரியலை. இறைவன் பாதுகாப்பானாக. நமக்கு அவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது நம்ம மனசில். நெகட்டிவ் தாட்ஸுக்கெலாம் நேரம் இருக்கா? முதல்ல நமக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய வேலையை நமக்கு கொடுத்துருக்கான். அந்த வேலையை நம்ம இன்னும் தொடாமல் நம்ம இவ்வளோ பேச்சு, இவ்வளோ எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. இறைவன் பாதுகாப்பானாக. இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கியருளப்பட்ட இந்த வேதம் உண்மையானது தான் என்று அறிபவனும் இந்த உண்மையை அறியாமல் குருடனாக இருப்பவனும் சமமா? நல்லறிவு உடையவர்களுக்கு இந்த நல்லுரைகளை ஏற்றுக்கொள்பவராய் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யார் எத்தகையவர்கள், அதாவது அந்த நல்லறிவு பெற்றவர்கள் அப்படின்னா யாருன்னா, அல்லாஹ்வோட செஞ்சிருக்கிற உடன்படிக்கையை நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி உறுதிப்படுத்திய பிறகு அந்த உடன்படிக்கையை அவங்க நிராகரிக்க மாட்டாங்க, முறிச்சிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு செஞ்ச ஒப்பந்தம் அப்படின்னா, உடன்படிக்கை அப்படின்னா, நீங்கள் இப்படித்தான், நான் உங்களை படைச்சு அனுப்பியிருக்கேன், நீங்கள் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் பண்ணி தான் நமக்கு அனுப்பியிருக்கான். கான்ட்ராக்டில் சைன் போட்டு தான் நம்ம வந்திருக்கோம். அவனுக்கான வேலையாட்களாக தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி யாருமே நான் அல்லாஹ்வுடைய வேலைக்காரன்னு சொல்லிக்க விருப்பமே இல்லை. நான் அல்லாஹ்வுக்கே எஜமானன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்குது. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது இறைவனுடைய வேலைக்காரவங்க இறைவனுக்கு கையெழுத்து போட்டு வந்திருக்கோம், அதை நம்ம முறிக்கக்கூடாது. அப்போ இறைவனுக்கு என்ன வேலை பார்க்க போகிறோன்னு தெரியலை, நமக்கு இன்னும் தெரியலை. அல்லாஹ்வுக்கு ஒரு வேலை பார்க்கணுன்றது மட்டும் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அவனே அந்த வேலையை செய்யவும் வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்கு முன்னாடி சீக்கிரம் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த குரானை ஒரு முறையாவது நம்ம முடிப்போம். மேலும் அவர்கள் எத்தகைய நடத்தை கொண்டவர்கள் அப்படின்னா, அதான் அந்த உடன்படிக்கை அப்படிங்கிறத அல்லாஹ்கிட்ட செஞ்ச ஒப்பந்தமாக அல்லாஹ் இப்போ தான் பேசுகிறான். உறவு முறைகளை பிணைத்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான்ல, எந்தெந்த உறவு முறைகளை நீங்கள் எப்படி பார்க்கணும், ஸோ அந்தந்த உறவு முறைகளை அந்த அளவுக்கு நீங்கள் இணைத்து நீங்கள் வாழணும். இன்னும்
அதிபதிக்கு அஞ்சுபவர்கள் கடுமையான முறையில் தம்மிடம் கணக்கு கேட்கப்பட்டு விடுமோ அப்படின்னு அச்சம் கொண்டவராக இருப்பார்கள். உறவு முறையை பேணணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அக்கா தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒய்ஃபை அப்படியே அனாமத்தாக விடவும் கூடாது, அல்லது ஹஸ்பண்டை அப்படியே அனாமத்தாக விடவும் கூடாது. இல்லை என் ஹஸ்பண்டு தான் முக்கியம், என்னோடய ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படின்னு அம்மா அத்தா அண்ணன் தங்கச்சி அவங்களையும் நம்ம அனாமத்தாக விட்டுறக்கூடாது. நமக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கா இல்லையா, அந்த பகுத்தறிவை வச்சு நம்ம தான் முடிவு பண்ணணும் யார் யாரை எந்த அளவுக்கு சேர்க்கணும், எந்த அளவுக்கு எப்படி யார் யாரை எங்கே எப்படி வைக்கணும்னு நம்ம தான் யோசித்து வைக்கணும். அதெல்லாம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். நீங்கள் உறவு முறைகளை கரெக்டாக பிணைச்சு வைங்க அப்படின்னு தான் சொல்லுவான். இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும். அது எப்போ வரும்? நம்ம அழகான முறையில் குரானை படித்து தெரிஞ்சாதான் வரும். மேலும் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அந்த நல்லவர்கள் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அந்த உவப்பை நாடி பொறுமையாக இருப்பாங்களாம். ஸோ அவங்க பொறுமையை கொண்டு, பொறுமை அப்படிங்கிறது நீ நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறது பொறுமை இல்லை. யூசுஃப் நபி மாதிரி பொறுமை இருக்கணும். எந்த நேரத்தில் எந்த இடத்துல தன்னுடைய நியாயத்தை சொல்லணுமோ அந்த இடத்துல தெளிவாக தன்னுடைய நியாயத்தை சொல்லணும். எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு அவரை பார்த்து நம்ம கற்றுக்கிறணும். ஸோ அந்த மாதிரி பொறுமையாக இருக்கணும். தொழுகையை நிலைநாட்டுவாங்க. இப்போ அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதுலேருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்வாங்க. தீமையை நன்மையை கொண்டு களைவாங்க. மறுமையில் இவங்களுக்கு தான் நல்ல முடிவு இருக்கும். அதாவது நிலையான சுவனங்கள் அவங்களுக்கு இருக்கும், அதில் அவங்க போவாங்க. இன்னும் அவங்களுடைய மூதாதையர், மனைவியர், இன்னும் அவங்களுடைய வழித்தோன்றல்கள், இப்படி யாரெல்லாம் நன்னடத்தை கொண்டவர்களாக இருந்தாங்களோ அவங்களும் உள்ளே போவாங்க. மாணவர்கள் எல்லா புறங்களில் இருந்தும் அவங்கள வரவேற்பாங்க. இந்த இடத்துல முஸ்லீம்கள் போவாங்கன்னு நல்லா சொல்லலை, நல்ல நடத்தை உள்ளவங்க தான் போவாங்கங்கிறான். ஸோ இன்றைக்கி காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல நடத்தை உடையவராக இருப்பாங்க, அவரை பார்த்து இவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம தெளிவாக போய் அல்லாஹ்வை பற்றி அவர்கிட்ட பேச மாட்டோம் இல்லையா? ஆனால் உண்மை என்னென்னா, அப்படி நன்னடத்தை உள்ள அந்த ஒரு நம்மளுடைய பார்வையில் காஃபிர்னு சொல்லுவோம், ஹிந்து கிறிஸ்டின் இது வேறு வேறு மதம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவருடைய வேலை செஞ்சிட்டார். ஸோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கலாம், அது அல்லாஹ்வே அறிவான். ஆனால் நம்ம எந்த வேலையுமே செய்யலை, நன்னடத்தையும் இல்லை அப்படின்னா முஸ்லீமாக இருந்தாலும் சொர்க்கம் கிடைக்காது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம கவனமாக பார்க்கணும், கவனமாக சிந்திக்கணும், கவனமாக நம்ம இருக்கணும். இன்னும் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் மீது சாந்தி நிலவட்டும், நீங்கள் பொறுமையோடு வாழ்ந்து வந்த காரணத்தினால இன்றைக்கி இதுக்கு தகுதி பெற்றிருக்கிறீங்க. மறுமையின் இல்லம் எத்தனை அருமையானது. ஸோ சொர்க்கத்துக்கு வந்தோன்னே அவங்களுக்கு இப்படி ஒரு பாராட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல் அமைய போகுது. ஆனால் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைகளை யார் அத்துமீறாங்களோ, யார் உறவு முறைகளோடு இணைஞ்சு வாழாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை துண்டிச்சு விடுறாங்களோ அவங்க உலகில் குழப்பம் செய்கிறவர்களும் சாபத்துக்குரியவர்கள் ஆவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபோனை எடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் உறவு தான் இருக்கிறதுலே மோசங்கிற அளவுக்கு கண்டென்ட்டு. யாராவது மறுக்க முடியுமா? சொந்தக்காரவங்க தான் பிரச்சனையே அப்படின்னு அது ஒரு கண்டென்ட். அந்த மாதிரி கண்டென்ட்டு தான் இன்றைக்கி வியூஸ் அதிகமாக போகுது. வியூஸ் அதிகமாக போனால் தான் எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் அதை கண்டென்ட்டாக பண்ணுறாங்க. இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ ஆனால் மாஷா அல்லாஹ் சில சகோதரிகள் யூடியூபையுமே ரொம்ப அருமையாக இறைவனுடைய தாவாக்காக பயன்படுத்துகிறாங்க. வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய அறியாமையை ஒரு அழகான முறையில் நிக்காபோடையும் ஹிஜாபோடையும் அழகான முறையில் நடித்து காமிச்சு நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய அந்தஸ்து அவங்களுக்கு இல்லை? நமக்கு எப்படி புரியணுமோ அப்படி புரிய வைக்கிறாங்க. இப்போ நான் சும்மா பேசுகிறேன், நான் சும்மா சொல்கிறேன்,
அது ஒரு 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 ரொம்பவே கம்மியான ஒரு விஷயந்தான். ஆனால் இதை விட அதுக்கான ப்ராப்பராக கண்டென்ட் எழுதி அதை நடித்து காமிச்சு நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ சிறந்த விஷயங்கள் அதெல்லாம். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், திட்டத்தான் செய்வோம். நீங்கள் என்ன நோஸ் பீஸ் கூட போடாமல் இது பண்ணுறீங்க கொள்றீங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கூட அவங்க அனுபவிப்பாங்க. பட் அவங்களுடைய எண்ணம், அவங்க இந்த சமூகத்துக்கு செஞ்ச விஷயங்கள் சிறப்பாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமுமே என்ன சோர்ஸ் எடுத்திருக்காங்கன்னெலாம் நீங்கள் பார்க்காதீங்க, எந்த அளவு அதனுடைய இம்பேக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி அஜந்தாஸ்லாம் குடும்ப உறவை பிரிக்கிறதுக்குன்னு இன்றைக்கி அவ்வளோ அஜந்தாஸ் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையே பிரிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி அவ்வளோ அஜந்தா. அண்ணன் தம்பி, ஆக்சுவலாக முன்னாடியாவது ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைகள் இருந்துச்சு, இன்றைக்கெலாம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான். அதுவே கிடைக்காம இருக்காங்க. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போ எந்த பெண்களுக்கு சூரா அந்நிசால அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் அனாதை பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளங்கன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய எல்லா வக்தையும் செலவு பண்ணி நான் அந்த ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்க ரெடியாக இருக்கேன். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைய ஒரு கொஞ்சம் கூட நான் ரெடியாக இருக்கேன்னா தெரியலை. இன்னும் அனாதை பிள்ளைகள் இடத்துல நான் எந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறது தெரியலை. அதுக்குன்னு நீங்கள் தத்தெடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. அதுவுமே இஸ்லாம் ஒரு ப்ராப்பராக சொல்லியிருக்கு நமக்கு. அதாவது நீங்கள் என்ன தான் தத்தெடுத்தாலும் அவங்களுடைய உண்மை சொல்லி தான் நம்ம வளர்க்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தத்து தான் எடுக்கணும்னு இல்லை, பட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோம். அந்த பொண்ணு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஆனால் குழந்த இல்லை, ஆனால் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளை டீச்சராக இருந்து எத்தனை பிள்ளைங்களுக்கு குட் ஹேபிட் சொல்லி கொடுக்குதோ அத்தனை நன்மைகள். வீட்டிலேருந்து ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறத விட ஸ்கூலில் ஒரு 30-40 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இது அல்லாஹ் நேசிப்பான். ஸோ அதனால் நம்மளுடைய பர்பஸ் என்னன்னு பார்க்கணும். பர்பஸை பார்த்து நம்ம போகணுமே ஒழிய, நமக்கு இப்போ அல்லாஹ் கண்டிப்பாக கொடுக்கணுன்னா கொடுக்கத்தான் செய்வான். கொடுக்கணும்னு அதையே நோக்கிக்கிட்டு இருந்து நம்மளுடைய வேலையை விட்டுறக்கூடாது. ஸோ அதை நம்ம இப்போ நீ ஒரு வேலை பார்க்குறோம், ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு கம்பெனிலேயோ பார்த்துட்ருக்கையில் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுலேயே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வேலை பார்க்காம இருந்தால் விட்டுருவாங்களா? மாட்டாங்கல்ல. நம்ம வீட்டிலே இருக்கோம், எனக்கு சோகம்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சமைக்காமல் இருந்தால் விட்டுருவாங்களா? மாட்டாங்கல்ல. அப்போ அல்லாஹ்வுடைய வேலையை மட்டும் நம்ம செய்யாமே இருக்கோம். இறைவன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தான் நாடுகிறவர்களுக்கு தாராளமாக உணவு தரான், தான் நாடுகிறவர்களுக்கு அளவோடு தான் தரான். ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி அதை கொண்டு மட்டுமே மனநிறைவு பெறுறாங்க. மறுமைக்கு எதிரில் இந்த உலக வாழ்க்கை சொற்ப இன்பம்தான். முஹம்மது நபியுடைய தூதுத்துவத்தை யார் நிராகரிக்கிறாங்களோ இவங்களுக்கு இவங்களுடைய இறைவன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சான்று ஏன் வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் மக்கா காஃபிர்கள் மட்டும் நிராகரித்தாங்கன்னு இல்லை. நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோமா? முஹம்மது நபியுடைய அந்த தூதுத்துவத்தை ஒட்டுமொத்த உலகமும் தான் ஆரம்பத்தில் நிராகரிச்சிச்சு. ஸோ இவர் இங்கேருந்து போன இடத்துல தூதுத்துவம் அப்படின்னா நீங்கள் எனக்கு அதாவது நான் என் இஷ்டப்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நபி சொல்லலை. நபி என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் நீங்கள் இப்படித்தான் வாழணும்னு சொல்லியிருக்கான், அது மாதிரி நீங்கள் வாழணும் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அதுக்குத்தான் சான்று கொண்டு வாங்க அப்படின்னு சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாங்க. நீங்கள் அது கொண்டு வாங்க, இது கொண்டு வாங்க, எங்கள் இஷ்டப்படி நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி. ஸோ அல்லாஹ் அதாவது தான் நாடுபவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் ஆழ்த்துறான். மேலும் தன் பக்கம் திரும்புகிறவர்களுக்கு தன்னை நோக்கி வருவதற்கான வழியை அவன் காட்டுறான்.
இவங்க தான் இந்த நபியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் நிம்மதி அடைகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. மனசு நிம்மதி வேணும்னா அல்லாஹ்வை தான் நினைக்கணும். அல்லாஹ்வை நினைக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் நான் எனக்கு ஏதோ வேலை வச்சிருக்கியே, அந்த வேலையை நான் எப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சுட்டா நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை, நம்ம நம்ம உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்மளை மதிக்காமல் நம்மளை திட்டிட்டு போனது, நம்மளை காயப்படுத்திட்டு போனது, நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போனது, இது எதுவுமே நமக்கு மனசை சஞ்சலப்படுத்தாது. ஏன்னா இதை விட பெருசு நம்மளுடைய வேலை என்னென்னு தெரியாமல் இருக்கோமே. யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பெனியில் நம்மளை ஹையர் பண்ணிட்டாங்க, ஒரு வேலைக்கு ரெடி பண்ணிட்டாங்க, உங்களுக்கு நான் சம்பளமும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சம்பளம் நான் வாங்கணும், அப்போ நான் வேலை செஞ்சால் தானே சம்பளம் தருவாங்க. என்ன வேலைன்னே தெரியாமல் நான் இருக்கேனே. நம்மளுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ அந்த சூழலில் தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்கோம், ஒவ்வொரு பெண்களும் இருக்கோம். அப்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வை நம்ம நினச்சோன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டும்தான் நம்ம மனசு நிம்மதி அடையும். பிறகு யார் சத்திய அழைப்பை ஏற்றுட்டு நல்ல செயல்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மகிழ்வும் நல்ல முடிவும் இருக்குது. நபியே, இப்படித்தான் உம்மை நாம் ஒரு சமூக மக்களுக்கு நபியாக அனுப்பியிருக்கோம். அவர்களுக்கு முன்னால் பல சமுதாயங்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்கு. உங்களை எதுக்காக நாம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா, கருணைமிக்க இறைவனை அவர்கள் மறுப்பவர்களாக இருக்கும் நிலையில். இப்போ அல்லாஹ்வை மறுக்கிறாங்க அப்படின்னா, எப்போ சட்டங்களை நான் அவங்களா எடுத்துக்கிட்டு, எப்படி பெண்களை ரொம்ப மட்டமாக நடத்துனாங்க, எல்லா விஷயமும் ஆண்கள் என்ன வேணால் பண்ணலாம், பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு கேளிக்கையாக நடந்து கொண்டாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடக்கிறாங்க. அல்லது பெண்கள்லேயே ரொம்ப ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கிற பெண்கள்லாம் அவங்க ஒரு மாதிரி நடந்தாங்க. இன்றைக்கும் அதே தான் நடக்குது. ஸோ இப்படிலாம் இருந்த அந்த விஷயங்களை நபி இல்லை, நீங்கள் அல்லாஹ் சொன்ன முறைப்படித்தான் நடக்கணும்னு சொன்னதுக்கு தான் இவ்வளோ அக்கப்போரும் நடந்துச்சு. அதையும் மீறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையுமே அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் படி வாழ வச்சாங்க. அவருடைய 4 ஜனாதிபதி கலிஃபாக்களுமே அந்த ஆட்சியை நல்ல முறையில் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு இறைவனுடைய நியதிப்படி அந்த அந்த ஆட்சியே அப்படியே கட்டோடு இல்லாமல் போயிடுச்சு. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது இந்த மக்கள் இறைவனை மறுக்கக்கூடிய நிலையில் இந்த வஹி மூலமாக அவங்களுக்கு நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், அவன்தான் இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் யாரும் இல்லை, அவனையே நீங்கள் முற்றிலும் சார்ந்திருங்க, அவனே என்னுடைய புகலிடம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நபியை சொல்கிறான். இன்னும் வேறு குர்ஆனை இறக்குங்க, இன்னும் மலைகளை நகரும்படி செய்யுங்க, அல்லது பூமியை பிளக்கும்படி செய்யுங்க. இன்றைக்கி இதெல்லாம் நடக்குது. மலை நகருது, பூமி பிளக்குது, எவ்வளோ டெக்னாலஜிஸ். ஸோ அந்த டெக்னாலஜிஸ் அன்னைக்கு இருக்கிற காலத்தில் புரியணுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி வருது. நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும், இது ஃபார்முலா தான். ஸோ இந்த மாதிரிலாம் இறந்தவர்களை எழுப்பி பேச செஞ்சாலும் என்ன நேர்ந்திட போகுது? ஆனால் இது ஒரு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் கூட நம்ம நம்ப மாட்டோம், இறந்தவங்க பேசுவாங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லாரும் நம்புவாங்க, இறந்தவங்க பேசுகிறாங்க. எப்படி? ஏஐ என்ன பண்ணுது? இன்றைக்கெல்லாம் அது ஒரு பிஸ்னஸாகவே போச்சு. அதாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா, வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அவங்க மீண்டும் வர மாதிரி, அவங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துற மாதிரி ஒரு 3D எஃபெக்டில் டெக்னாலஜி மூலமாக செய்கிறாங்களா? அதே மாதிரி இப்போ ரீசண்டாக ஒரு மிகப்பெரிய படத்தில் விஜயகாந்த் இல்லை, இன்றைக்கி உயிரோடு இல்லை, ஆனால் அவர் அந்த படத்தில் நடித்த மாதிரி
அக்யூரேட்டாக நடந்துச்சா? ஸோ இது பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? ஸோ இன்ஃபேக்ட் இது நமக்கு வந்து புதுசாக இருக்குது. ஆனால் ஒரு 10 வருஷத்தில் இந்த குழந்தைங்களுக்கெலாம் அது சாதாரணமாக போயிடும். அப்போ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அன்னைக்கே அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்தாலும் கூட அதிகாரங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான், அல்லாஹ் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் வேறு யாரோ கொண்டு வந்தாலும் கூட, இன்றைக்கி இதெல்லாம் கொண்டு வந்த அந்த பிரிட்டிஷாக இருக்கட்டும், அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பலசாலி நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. இறை நம்பிக்கையாளர்களின் கோரிக்கையின் பேரில் ஏதாவது அற்புதம் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காங்களா? மேலும் அல்லாஹ் நாடினால் எல்லா மனிதர்களையும் நேர்வழியில் செலுத்தியிருப்பான் என்பதை அவர்கள் அறிந்து அந்த ஆசையை கைவிட்டிருக்க வேண்டாமா? யார் இறைவனை நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த தீய செயல்களின் காரணத்தால் ஏதேனும் ஒரு துன்பம் வந்து கொண்டே இருக்கும். என்ன தான் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் அது இதுன்னு சொல்லி இது பண்ணாலும் அல்லாஹ் இன்றைக்கி நம்மளும் அந்த டெக்னாலஜிஸ்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். திருமணத்தை எப்படி நடத்துகிறோம், அல்லாஹ் எப்படி நடத்த சொன்னால் நம்ம எப்படி நடத்துகிறோம்? யாராவது இன்றைக்கி முஸ்லீம் சமூகமே என்ன சொல்லுது? குமரு காரியம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு செய்யுங்கன்னு தான் நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்க. எவ்வளோ அபத்தம்! பெண்ணுக்கிட்ட என்ன கேட்க வேண்டியது? ஒரு பையன்தான் ஆக்சுவலாக கேட்கணும், நான் திருமணம் பண்ணணும், மகரு கொடுக்கணும், என் பொண்டாட்டியை என்னோடய ஒய்ஃபை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறணும், எனக்கான வருமானத்தை நான் பார்க்கணும், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு ஒரு பையன்தான் கேட்கணும். அந்த பையனுக்கு தான், அந்த ஒரு மனிதனுக்கு தான், ஆணுக்கு தான் நம்ம உதவிகள் செய்யணும். ஆனால் அந்த முஸ்லீம் சமுதாயம் அதுவாக பண்ணுது? திருமணம் நல்லபடியாக நடக்கணும், பவுனு போடணும், வீட்டில் அந்த மாப்பிள்ளைக்கு அது செய்யணும் இது செய்யணும். ஸோ பெண்ணுக்கு நீங்கள் கொடுங்க, பெண்ணை பெற்றவங்க கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ அபத்தம்! முஸ்லீம் சமூகம் தான் இதை செய்யுது. மற்றவங்க கூட வந்து ஆளுக்கு பாதி பண்ணுவோன்றாங்க, சிலர்லாம் பசங்களே பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? இது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. குமரு காரியம் அப்படின்ட்டு எவ்வளோ நடக்குது. பையனுக்குன்னு ஏதாவது நம்ம பண்ணுறோமா? ஆனால் குடும்பத்தை நடத்துகிறது பையன் தானே. அப்போ எங்கே இருக்கோம் நம்ம? அல்லாஹ்வுடைய பேச்சை எங்கே கேட்டோம்? இப்போ நம்ம கேட்கலன்னா அந்த வீட்டில் வந்து துன்பம் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பொண்ணை நீங்கள் எப்படி கட்டி கொடுத்தாலும் அந்த பிள்ளை அங்கேயும் போய் கஷ்டம்தான் படும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க வேண்டியது அந்த பையனுக்கு, பொண்ணுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் சிந்திக்கணும். ஸோ இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வரும் வரை இந்த படலம் நீடிக்கும். திண்ணமாக அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதைய நாளைக்கு நம்ம பார்த்துட்டு நாளையோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கிடலாம்.